நாங்கள் இவ்வளவு காலமும் வீதிகளில் நின்று போராடினோம். இப்பொழுது திணைக்கள அதிகாரிகளுடன், அமைச்சு அதிகாரிகளுடன் நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் இந்த நெருக்கடி அந்த காரம் குறைந்ததாக இருக்கலாம், இந்த முழுமையான சுபிட்சத்தை அடைவதற்கு வெகு காலம் எடுக்கும். ஆகவே எந்த அளவு தூரம் இலங்கை அரசாங்கம் அந்நிய செலாவணியை உள்ளே கொண்டு வருகின்றதோ எல்லா பொருட்களுக்கும் பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு சவாலான விஷயம்தான். மக்களுக்கு இது எந்த அளவு தூரம் விளங்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே மக்கள் இலகுவாக இந்த அரசாங்க காலத்தில் தான் பற்றாக்குறை ஏற்படுகின்றது, ஆகவே அரசாங்கத்தில் பிழை என்று சொல்லி மக்கள் கூறுவார்கள். 76 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்தது ஒன்று பச்சை கட்சி அல்லது நீல கட்சி. ஆகவே ஒவ்வொரு திணைக்களத்திலையும் ஒவ்வொரு அமைச்சிலையும் இருந்த அதிகாரிகளும் இந்த பச்சை நீளத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது அரசாங்கம் இந்த சிவப்புக்கு மாறிவிட்டது. ஆனால் அரசு அதிகாரிகள் திடீரென அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா என்பதில் சிக்கல் இருக்கின்றது. அவர்கள் தாமதப்படுத்தலாம். இந்தியா கூட, மிகப்பெரிய நாடான இந்தியா கூட ஏர் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாமல் லாபம் உழைக்க முடியாத தான் டாடா கம்பெனிகிட்ட கொடுத்து விட்டது. ஆகவே இவ்வாறு நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை இந்த நட்டத்தை குறைத்து பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வருவது எப்படி? அல்லது ஒவ்வொரு விமானமும் ஸ்ரீலங்கனையார் மேலெழும்பும் போது இலங்கை மக்களுடைய வயிற்றில் அடிபடுகின்றது. இந்த அரசாங்கத்துக்குரிய மிகப்பெரிய சாதனை என்னென்று சொன்னால், அவர்கள் ஜனாதிபதி இதை சொல்லும் போது IMF மறுதளிக்கல என்றால் கடந்த ஜனாதிபதி மீது மக்களுக்கு ஏற்பட்ட கோபம், வரிச்சுமை அதிகரித்தது. அது இந்த அரசாங்கத்தின் மீதும் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பிறந்திருக்கும் புது வருடத்தில் ஊடறுப்பின் முதல் பிரதம அழைப்பாளராகவும் முக்கிய பிரமுகராகவும் உங்களை இணைத்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதுவருட வாழ்த்துக்களோடு உங்களை இன்முகத்துடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழ் உங்களுக்கும் உடற்பு நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னை இந்த ஆண்டில் முதல் விருந்தினராக அழைத்தமைக்கு சிறப்பு நன்றிகள். குறிப்பாக இலங்கை தொடர்பில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் என்று பார்க்கின்ற போது இலங்கை பிரஜைகள் அனைவரிடமும் இருக்கக்கூடிய வினா, இந்த வருடம் எப்படியான ஒரு சுபீட்சத்தை நோக்கி இலங்கை நகர உள்ளது? இலங்கையின் புதிய அரசு அனைத்து விதத்திலும் புதுமையோடு பயணிக்கக்கூடிய அரசு. இலங்கையின் சுபீட்சம், குடிமக்களின் சுபீட்சம் எந்த விதத்தில் உறுதிப்படுத்தப்படும், வெளிப்படுத்தப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பொருளியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான சவால்களை எதிர்பார்க்கக்கூடிய மக்களிடம் அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக அந்த தன்மையை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? மிகச்சிறந்த கேள்வி தமிழ். இது உண்மையிலேயே இலங்கை என்ற தேசம் வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உள்நாட்டு நிலைமை இன்னும் முற்றுமுழுதாக வளமைக்கு வந்ததாக கூறிவிட முடியாது. அதே நேரமும் வெளி உலக நிலைமைகளும் பெரிய அளவுக்கு அமைதியானதாக இல்லை. சில வேளை நாளுக்கு நாள் மோசமடைந்து செல்வது போல தோன்றுகின்றது. இந்த இடத்துல இலங்கையிட சுபிட்சம் எதில் தங்கியிருக்கு என்று சொன்னால், இலங்கை ரூபாயில் மட்டுமல்ல. இலங்கை ரூபாயை இலகுவாக இலங்கை கையாளலாம். ஆனால் வெளிநாட்டு அந்நிய செலாவணி, அதாவது டாலர், நான் இலகுவாக குறிப்பிடுகிறேன் டாலர். டாலர் தான் எங்களுடைய பிரச்சனை. பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி தவித்த போதும் இலங்கையில் நிலைமைகள் வளமையாக நடந்தன. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது, வங்கிகள் இயங்கின, வங்கிகள் மூடப்படவில்லை, மக்கள் வங்கிகளுக்கு முன்னுக்கு நின்று போராட்டம் செய்யவில்லை. ஆகவே உள்நாட்டு நாணயத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படவில்லை. உள்நாட்டில் அந்த வங்குரோத்து நிலைமை ஏற்படவில்லை. ஆனால் அந்நிய செலாவணி இல்லாமல் போனபடியால தான் அவ்வளவு நெருக்கடியும் உருவாகின. ஆகவே இலங்கையில பிரச்சனை இன்றும் அந்நிய செலாவணி சம்பந்தம் உடையது, குறிப்பாக டாலர் சம்பந்தமானதுதான். டாலர் உள்ளே வருவது அதிகரிக்காம விட்டால், தொடர்ச்சியாக இலங்கை வர்த்தக பற்றாக்குறை அனுபவிக்குமாக இருந்தால், இந்த நெருக்கடி அந்த காரம் குறைந்ததாக இருக்கலாம், இந்த முழுமையான சுபீட்சத்தை அடைவதற்கு வெகு காலம் எடுக்கும். ஆகவே எந்த அளவு தூரம் இலங்கை அரசாங்கம் அந்நிய செலாவணியை உள்ளே கொண்டு வருகின்றதோ, அது வெளிநாட்டு முதலீடுகள் எங்களுக்கு முக்கியமானவை. வெளிநாட்டு நேரடி முதலீடுகள், அரசாங்கங்கள், தனியார்கள் ஊடாக ஏராளமான முதலீடுகள் இலங்கையில் முதலீடு செய்யப்பட வேண்டும்.
அந்த நிலைமை வரும் வரைக்கும் இலங்கையுடைய சுபீட்சம் என்பது காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சுபிட்சம் காலதாமதம் ஏற்படுகின்ற போது இப்போது இலங்கையில் அடிப்படை விடயங்களில் கூட ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரிசி, உப்பு, தேங்காய் என்று பலவேறுபட்ட பொருட்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். மக்களின் ஜீவனோபாயத்தோடு தொடர்பட்ட விடயங்கள் என்று ஒரு நெருக்கடி என்று அரசு தரப்பிலே கூட வெளிப்படையாக கூறுகின்றார்கள். இப்படியான நிலை அரசு தரப்பில் கூறுகின்ற போது நீங்கள் கூறுகின்ற சுபீட்சம் என்பது இன்னும் ஒரு பெரும் சிக்கலுக்குள் தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கேட்கும் கேள்வியை நான் அரசாங்க அமைச்சர்கள் சொல்லும் விடயத்திலிருந்து ஆரம்பிக்கின்றேன். இது வெளியில வந்த விடயம் என்றபடியால் நான் பேசுகிறேன். அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி சொன்ன விஷயம், நாங்கள் இவ்வளவு காலமும் வீதிகளில் நின்று போராடினோம். இப்பொழுது திணைக்கள அதிகாரிகளுடன், அமைச்சு அதிகாரிகளுடன் நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் அவர்கள் எங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப புரிந்து கொண்டு நடக்கிறார்கள் இல்லை என்று. ஆகவே அந்த மாற்றம் என்பது அரசாங்க தலைவர்கள், அதாவது ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்களை தாண்டி, பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமைச்சரில் உள்ள அதிகாரிகள், நிறுவன அதிகாரிகளில் தங்கியிருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால் உங்களுக்கு இந்த மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பற்றாக்குறையை பொறுத்து இலங்கை ஒரு தாராள பொருளாதார கொள்கையை கொண்ட நாடு. 77ஆம் ஆண்டிலிருந்து தனியார் தான் இறக்குமதி ஏற்றுமதிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அரசாங்கத்தின் வகிபாகம் மிக குறைவு. உற்பத்தியிலும் விநியோகத்திலும் அரசாங்கத்தின் வகிபாகம் மிக குறைவு. ஆகவே தனியார்கள் தங்களுக்கு ஏதுவான முறைமை, இவ்வளவு காலம் இந்த முறைமை இல்லை, தங்களுக்கு லாபம் குறைகின்றது, சில விஷயங்களை தாங்கள் செய்ய இயலாமல் இருக்கிறார்கள், ஊழல் நடவடிக்கை தாங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி சில விஷயங்களை கையாள முடியாமல் இருக்கிறது என்பதால் லாபம் குறைகிறது என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கினால் இறக்குமதி செய்கிற பொருட்கள் அளவு குறையும், பற்றாக்குறை வரும். ஆகவே அரசாங்கத்துடைய வகிபாகம் இங்கே மிக வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. இவன் அரசாங்கம் இறக்குமதி செய்வது மிக கடினமானது என்றால் அதுக்கு பல்வேறுபட்ட முறைகள் இருக்கு. அது உடனடியாக செய்ய இயலாது. தனியார் மிக விரைவாக செய்யக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய லாபம் எல்லாம் குறைந்து விட்டது, தங்களுடைய பழைய முறை இலகுவாக இருந்தது, இப்பொழுது அது இல்லை என்று நினைத்தால் எல்லா பொருட்களுக்கும் பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்கின்றது. இது அரசாங்கத்துக்கு சவாலான விஷயம்தான். மக்களுக்கு இது எந்த அளவு தூரம் விளங்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே மக்கள் இலகுவாக இந்த அரசாங்க காலத்தில் தான் பற்றாக்குறை ஏற்படுகின்றது, ஆகவே அரசாங்கத்தில் பிழை என்று சொல்லி மக்கள் கூறுவார்கள். நீங்கள் குறிப்பிட்ட துறை என்பது மிக முக்கியமானது. இலங்கையின் அனைத்து துறைகளையும் இயக்கக்கூடிய மிக முக்கிய இயங்கு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அரச அதிகாரிகள். அரச அதிகாரிகளினுடைய பலத்தில் தான் அரச இயந்திரம் சுழல்கின்றது. அதில் ஓர் துடுப்பாகவும் ஒரு பங்காளர்களாகவும் அரசியல் பிரமுகர்கள் இருக்கின்றார்கள். அரச இயந்திரத்தில் இப்படியானது ஒரு நெருக்கடி இருக்கின்றது என்று சொன்னால், அந்த அரச இயந்திரம் இப்போது இருக்கக்கூடிய புதிய ஆட்சியை கூட ஒரு நெருக்கடி என்பதை தாண்டி ஒரு இறுக்கமான நிலைக்குள் தள்ளிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ? நிச்சயமாக இருக்கின்றது. என்றால் அமைச்சர்களுடைய கருத்தை அதை அவர்கள் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 76 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்தது ஒன்று பச்சை கட்சி அல்லது நீல கட்சி. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், பிறகு அந்த பிரிந்து போனாலும் அந்த பச்சை நீலவும் தான். ஆக ஒவ்வொரு திணைக்களத்திலையும் ஒவ்வொரு அமைச்சிலையும் இந்த அதிகாரிகளும் இந்த பச்சை நீலத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி, அது பிற்காலத்தில் என்பிபியா வந்திருந்தாலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் நீங்கள் 2-3 பேர் இருப்பார்கள். பெரும்பான்மையானவர்கள் இந்த பச்சை நீலத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது அரசாங்கம் இந்த சிவப்புக்கு மாறிவிட்டது. ஆனால் அரசு அதிகாரிகள் திடீரென அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா என்பதில் சிக்கல் இருக்கின்றது. அவர்கள் தாமதப்படுத்தலாம், சில முடிவுகளை எடுப்பதில் தாமதப்படுத்தலாம், ஒரு கோப்பு இன்னொரு கோப்புக்கு போவதை தாமதப்படுத்தலாம். இதனால நிறைய விஷயங்கள் தாமதமடையும். இது அரசாங்கம் தீர்வு காண்பது, இந்த இப்படிப்பட்ட போன்ற விஷயங்களுக்கு தீர்வு காண்பது இலகுவான விஷயம் இல்லை. ஒருத்தர் 2 பேர் என்று சொன்னால் அது இலகுவாக கையாளலாம். ஏராளமானவர்கள் அதை தாமதிக்க முற்பட்டால், இப்ப அது சுங்க திணைக்களமா இருக்கலாம் அல்லது விமான நிலையமா இருக்கலாம், இறக்குமதி ஏற்றுமதி நடக்கிற விஷயங்கள், குறிப்பாக சுங்கம், துறைமுகம். அப்ப இந்த இடத்துல ஏற்படுற தாமதங்கள் நிறைய பிரச்சனையை நாட்டில் உருவாக்கும். குறிப்பாக பொருட்களுடைய பற்றாக்குறையை அது உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால் தாமதங்கள். இப்ப தனியார்களும் அதே மாதிரி தான். ஏன்னா இதுல தனியாரும் அரசாங்க ஊழியர்களும் தான் மிக முக்கியமானவர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில இப்பொழுது இருப்பது, பெரும்பாலும் இருப்பது மனிதர்கள் கையால் செய்கிற விஷயம். என்னென்னு சொன்னால் அந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் எல்லாம் இலங்கையில குறைவு. அதே மாதிரி சிசிடிவி கேமரா எல்லா இடத்தையும் பொருத்தப்பட்டு கண்காணிப்பது மிக குறைவா இருக்கின்றது. அதையெல்லாம் அரசாங்கம் செய்ய முற்படும் போது இந்த பழைய முறைமையில் இருந்த அதிகாரிகள் அதை எதிர்க்கக்கூடும். அது வரலாற்றில் நடந்தும் இருக்கின்றது. ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக இருந்த போது அது நடந்தது.
ஆகவே இந்த நவீன முறைக்கு இலங்கை மாற முற்படும் போது அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் அரசாங்கம் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளும். அது அது இந்த பற்றாக்குறைக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஒட்டுமொத்தத்தில் அனுர அரசுக்கு ஆபத்தாகும் இலங்கையின் முக்கிய அரச அதிகாரிகளின் செயற்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆபத்தாகும் என்றதை விட தடங்கள் ஏற்படுகின்றது என்று சொன்னால், இந்த பற்றாக்குறை என்பது திடீரென புலி இல்லை, திடீரென உப்பு இல்லை என்பது ஜனாதிபதி 2 மாதத்துக்கு முதல் வந்த ஜனாதிபதி வந்த உடனே இது ஏற்படுது என்று சொன்னால், இறக்குமதி ஏன் திடீரென குறைகின்றது என்பதற்கு பதில் சொல்ல வேணும் எல்லாரும். ஏன்னா இலங்கையில உப்பு இல்லை, இலங்கையில கடல் இருக்கிறது, ஆனால் உப்பு இல்லை. அதே நேரம் புளிய மரங்கள் இந்த விடயங்களில் இறக்குமதியில் லாபம் பார்த்த அரசு அதிகாரிகள் இப்போது அதற்கு தடையாக மாறுகிறார்கள். இறக்குமதியாளர்களும் கூட, என்ன இறக்குமதியாளர்கள் இவ்வளவு நாளும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இறக்குமதி செய்தவர்கள் இப்பொழுது கண்காணிக்கப்படுகிறார்கள். ஒரு முறைமைக்குள் கொண்டு வர முற்படும் போது நிச்சயமாக அவர்களும் எதிர்ப்பை காட்டத்தான் செய்வார்கள். ஆகவே நீங்கள் கேட்பது இறக்குமதியாளர்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, இது ஒத்துழைக்க இது நீண்ட காலமாக நடக்குது. இப்போ மட்டுமன்று இல்லை. அரசாங்கம் அந்த டிஜிட்டலைசேஷனுக்கு கடந்த காலத்தில் போக முற்பட்ட போதும் அது வெற்றி அளிக்கவில்லை. இப்போ கொழும்பு மாநகர சபை உங்களுக்கு தெரியும், வாகனங்களை நிறுத்தும் போது ஒரு சிறந்த முறைமையை அறிமுகப்படுத்தியது. நீங்கள் உங்களுடைய தொலைபேசி ஊடாக ஒரு 50 ரூபா ஒரு மணித்தியாலத்துக்கு செலுத்திவிட்டு போகலாம். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக குறுகிய காலத்தில் அந்த முறை செயலிழந்தது. அப்ப அதை தடுக்கிறது யார்? ஏன் எல்லோருக்கும் கையால பணத்தை கொடுத்து செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்பது இது கடந்த காலத்தில் ஏற்பட்டது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயங்கள். அப்ப ஏன் இந்த டிஜிட்டலைசேஷனை எல்லோரும் தடை செய்கிறார்கள் என்றால் பிரச்சனை அங்கதான் பிரச்சனை இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் தான் கடந்த வருட இறுதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணத்தினை அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்று திரும்பியிருந்தார். அதில் இந்திய தரப்பிலும் பல செய்திகள் பரிமாறப்பட்டன, அதே போன்று இலங்கை தரப்பிலும் பல செய்திகள் பரிமாறப்பட்டன. 2 நாட்டு தலைவர்களும் அவர்கள் இணைந்து கூட்டறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். அதில் வழமை போன்று எதிர்பார்க்கப்பட்ட தமிழர் விவகாரங்கள் இடம்பெறவில்லை. ஆனால் இந்த பயணத்தின் பின்னர் வெற்றி கொண்டது அனுரகுமார திசாநாயக்கவா அல்லது இந்தியாவின் சார்பில் மோடியா? உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா வெற்றி பெற்றவுடன் இந்தியா பக்கத்தில் ஒரு கவலை ஏற்பட்டது உண்மை. என்னென்னு சொன்னால், 1971ஆம் ஆண்டு அவர்கள் ஜேவிபி முதலாவது கிளர்ச்சியில் ஏற்பட்ட போது இந்திய ராணுவம் அழைக்கப்பட்டு அந்த ஜேவிபி கிளர்ச்சி அடக்குவதில் இந்திய ராணுவம் முக்கிய பங்கு வகித்தது. அன்றிலிருந்து ஜேவிபிக்கு இந்தியா மீது கோபம் இருந்தது உண்மை. 2வது கிளர்ச்சி 87 இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்த போதுதான் அடுத்த கிளர்ச்சியும் அவர்கள் செய்தவர்கள். ஆகவே இந்தியா சம்பந்தமாக அவருடைய பார்வை எப்போதும் எதிர்மறையில் இருந்தது உண்மை. ஆகவே ஒரு ஜேவிபி பின்புலத்தை கொண்ட என்பிபி கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர் அந்த இடதுசாரி தத்துவத்தின் கீழே சீனாவுடன் கூட நெருக்கத்தை காட்டுவாரோ என்னுடைய கவலை இந்தியாவுக்கு இருந்தது உண்மை. ஆகவேதான் இந்திய ஊடகங்கள் எல்லாம் அவருடைய வருகையை, அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை எல்லாம் பெரிதுபடுத்தின. ஆனால் என்ன நடந்தது என்று பார்த்தால், அவர் போகிற அங்கே இலங்கை ஜனாதிபதியும் இந்திய பிரதமரும் மோடி அறைக்குள் என்ன பேசினார்கள் என்பது எவருக்குமே தெரியாது. அவர் 2 பேருக்கும் தான் தெரியும். ஆனால் அவர் 2 பேரும் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட விடயங்கள், கூட்டாக ஊடகவியலாளரை சந்தித்து கூறிய விடயங்கள் தான் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால், உல்லாசப்பணத்துறையை வழிப்படுத்துவது, இரட்டை வரி ஒப்பந்தத்தை அவர்கள் செய்தார்கள். 2 நாட்டு அதிகாரிகளும் இரட்டை வரி தடுப்பு ஒப்பந்தத்தை, அதைவிட வேறு எந்த ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்படவில்லை. ஆனால் உல்லாச பயணத்துறை வழிப்படுத்துவது, இலங்கையில கல்விக்கு இந்தியா உதவி செய்வது, சுகாதாரத்துறையை மேம்படுத்துவது என்று போன்ற விடயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 3 விஷயத்தை சுட்டிக்காட்டினார். 1, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு லேண்ட் பிரிட்ஜ் அமைப்பது. அடுத்தது பவர் பிரிட்ஜ். 3வது புவல் பைப்லைன். லேண்ட் பிரிட்ஜ் என்பது ஒரு பாலத்தை அமைப்பது. பவர் பிரிட்ஜ் என்பது மின்சாரத்தை பெற்று கொடுப்பதற்கான மின்சார கம்பிகளை 2 நாட்டையும் சேர்த்து இணைப்பது. அடுத்தது பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதற்குரிய குழாய்களை அமைப்பது. இது 3ம் தங்களுடைய முன்னுரிமை என்று கூறினார். ஆனால் அவ்வாறு நடந்திருந்தால் அது இலங்கையில இந்தியாவோட வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்பட்டிருக்க கூடும். ஏனென்றால் இந்தியா இலங்கையை தன்னுடன் பொருளாதார ரீதியில் மிக நெருக்கமாக இணைக்க முற்படுகின்றது. அந்த இடத்துல அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அந்த 3 ஒப்பந்தத்திலையும் கைச்சத்திடவில்லை. அதுக்குரிய எந்த நடவடிக்கைகளும் அவருடைய அறிக்கையில இல்லை. ஆனால் இரட்டை வரி தடுப்பு ஒப்பந்தம் 2 நாடுகளும் ஏற்றுமதி இறக்கும் போது அந்த நாடும் வரி விதித்து இந்த நாடும் வரி விதிப்பதை அவர்கள் தடுத்திருக்காங்க. அது 2 நாட்டுக்கும் நல்ல விஷயம்.
அதை தவிர குறிப்பிட்டு கூட அளவுக்கு ஒன்றுமில்லை. அடுத்தது எட்கா. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியா ஸ்ரீலங்கா ஃப்ரீ ரேட் அக்ரிமெண்ட் அது இருக்குது. இப்போ அதில் சில பொருட்களுக்கு வரி குறைப்பு, சில பொருட்கள் நெகட்டிவ் லிஸ்ட்ல இருக்குது. அது இலங்கைக்கு சாதகமாக தான் இருக்குது. கூடுதலான பொருட்கள் சாதாரண வழியில தான் வர வேண்டும், வரி விலக்கு இல்லாத பொருட்கள். அது இலங்கைக்கு சாதகமாக இருக்கின்றது. அடுத்தது இந்த எட்கா அல்லது ஷேப்பா இந்தியாவில் முயற்சித்தது. ஷேப்பா என்றால் காம்ப்ரஹென்சிவ் எக்கானமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இப்போ எட்கா என்பது எக்கானமிக் டெக்னாலஜிக்கல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். இது என்ன என்று சொன்னால் எல்லோரும் இந்த சொற்களில் சிலம்பம் ஆடுவது இருக்கட்டும். உண்மையிலே என்ன என்று இந்த ஷேப்பா எட்கா என்ன என்று சொன்னால் இலங்கையும் இந்தியாவும் பொருட்களை ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்கின்றன. இந்தியாவிலிருந்து உருளைக்கிழங்கு வருகின்றது, அரிசி வருகின்றது, வெங்காயம் வருகின்றது. இந்தியாவிலிருந்து உருளைக்கிழங்கும் அரிசியும் வெங்காயம் வராவிட்டால், இலங்கையில் உருளைக்கிழங்கு பாகிஸ்தானிலிருந்து வராவிட்டால், நாங்கள் இறக்குமதி செய்யாவிட்டால், இலங்கையில் நுவரெலிய விவசாயிகள் உற்பத்தி செய்யும் உருளைக்கிழங்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போகும். ஆகவே இலங்கை சாதாரண மக்களுக்கு அது கிடைக்காது. ஆகவே இந்தியாவிலிருந்து உருளைக்கிழங்கு வரும்போது சாதாரண மக்களும் குறைந்த விலைக்கு உருளைக்கிழங்கை பெற்றுக் கொள்கிறார்கள். உயர்ந்த விலை உள்ள உருளைக்கிழங்கை செல்வந்தர்கள் பெறுகிறார்கள். இப்ப இந்த பொருட்கள் சேவைகள்ல பிரச்சனை வரல. இந்த ஷேப்பா அல்லது எட்காவுடாக இந்தியா விரும்புவது என்னென்று சொன்னால் சேவைத்துறையை தாராளமயப்படுத்துவது. இந்த சேவைத்துறை என்னும் போது 4 விடயங்கள் இருக்கின்றது. இலங்கையில் இருந்து கொண்டு நாங்கள் இந்திய சேவையை பெறுகிறோம். இந்திய விமான சேவை டிக்கெட் புக் பண்ணும்போது இந்திய சேவையை புக் பண்ணுகிறோம். இது ஒரு வகை சேவை. இந்திய நிறுவனங்கள் இங்கே வந்து சேவையை வழங்குகின்றன. அது உங்களுக்கு தெரியும், லங்கா ஐஓசியா இருக்கலாம் அல்லது ஏர்டெல்லா இருக்கலாம். இந்திய நிறுவனங்கள் வந்து இங்கே சேவைகள் வழங்குகின்றன. அடுத்தது நாங்கள் போய் இந்தியாவில் சேவைகளை பெற்றுக்கொள்வது, தனிநபர்கள் போய் பெற்றுக்கொள்வது, வைத்தியசாலைகளுக்கு போவது, கோயிலுக்கு போவது எல்லாம் சேவைகளை போய் பெறுவது. இந்த 3 பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அல்ல இருக்குது. 4வது விடயம் தனிநபர்கள் அந்த நாட்டுக்கு போய் சேவையை வழங்குவது. இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து வைத்தியர்கள் இலங்கைக்கு வரலாம், இலங்கையிலிருந்து வைத்தியர்கள் இந்தியாவுக்கு போகலாம். அதே மாதிரி ஐடி விற்பனர்கள் இந்தியாவுக்கு போகலாம் வரலாம், பொறியியலாளர்கள் போகலாம் வரலாம் என்றதுதான் இந்த ஷேப்பாவும் எட்காவும் அந்த மூலாதாரம். இதை இலங்கையில் உள்ள தொழிற்சாலை வல்லுநர்கள் எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் இந்தியா மிகப்பெரிய நாடு. இந்தியாவிலிருந்து வைத்தியர்கள் இங்கே வந்தால் தங்களுடைய தொழில் பாதிக்கப்படும். ஆகவே இதை நாங்கள் விட மாட்டோம் என்றுதான் ஷேப்பாவை அவர்கள் தொழிற்சங்கமூடாக தோற்கடித்தார்கள். இப்பொழுது எட்கா என்னும் போதும் இந்த பிரச்சனை தான் மேலிட போகின்றது. வர்த்தகம் என்னும் வரையில இலங்கையும் இந்தியாவும் நெருங்குவது இலங்கைக்கு மிக லாபம் தரக்கூடியது. ஏன்னா இந்தியா 140 கோடி மக்களை கொண்ட பெருஞ்சந்தையுடைய நாடு. இலங்கை கூடுதலாக ஏற்றுமதி செய்தால் இலங்கைக்கு நன்மை வரும். இப்போதைய வர்த்தகம் வந்து கூடுதலான பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் இந்தியாவிலிருந்து. 20 வீதமான பொருட்கள் இந்தியாவிலிருந்து வருது. ஏற்றுமதி 6 வீதமாக தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்னும் கூடுதலாக இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். கடந்த 2000 ஆண்டிலிருந்து பார்த்தால் இந்தியாவின் உலக வர்த்தகம் 176 வீதம் அதிகரித்திருக்கின்றது. எங்கள வர்த்தகம் 20 வீதம் குறைந்திருக்கின்றது. அப்படி பார்க்கக்குள்ள எங்களுடைய உலகத்தில் எங்களுடைய வர்த்தகத்தில பங்கு வந்து 0.1% தான் இலங்கையில பங்கு. அப்ப இந்தியா பெரிய நாடு, இலங்கை பெரிய சிறிய நாடு என்று சொல்லி வர்த்தகத்தில் நாங்கள் பேசலாம். என்று சொன்னால் இலங்கை என்ற சிறிய நாடும் இந்தியா என்ற பெரிய நாடும் வர்த்தகத்தில் ஈடுபடுவதில்லை. இலங்கையில் உள்ள நிறுவனம் இந்திய நிறுவனம் தான் வர்த்தகத்தில் ஈடுபட போகின்றன. அங்க போட்டி நிலைமை தரம் எல்லாம் வரும்போது இலங்கை நிறுவனம் கூட வெற்றி பெறக்கூடும். பெருசிய சிறிது என்று பார்த்தால் சிங்கப்பூர் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது, தாய்வான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அந்த நாடுகள் சிறிய சிறிய நாடுகள். ஆகவே இலங்கை இந்த பொருட்கள் ஏற்றுமதியில இந்த உடன்படிக்கைகளை செய்து இந்தியாவுடன் பொருளாதாரத்தை பலப்படுத்தினா இலங்கைக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இலங்கைக்கு இன்றைக்கு இலங்கையில சந்தை மிகச் சிறியது. இலங்கை உற்பத்தியாளருக்கு சந்தை தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்தியா தாராளமயப்படுத்திய காலத்தில் 90களில் இந்தியாவோட இயந்திரங்கள் எல்லாம் பெரிய வாகனங்கள் எல்லாம் உலகத்திலே பெரிய வரவேற்பு பெறவில்லை. இந்திய கம்பெனிகளான ஹீரோ, ஹோண்டாவுடன் ஜப்பான கம்பெனியுடன் இணைந்து உற்பத்தி செய்ய தொடங்கியது. மாருதி, சுசுகி என்னும் கம்பெனியுடன் சேர்ந்து தொழிற்பட தொடங்கியது. இன்று மாருதி வேறா உற்பத்தி செய்கின்றது, ஹோண்டா வேறா உற்பத்தி செய்கின்றது. உலகம் முழுக்க இந்திய கம்பெனிகள் ஏற்றுமதி செய்கின்றன. ஆகவே இந்திய கம்பெனிகள், இந்திய ஐடி வந்து மிகப்பெரிய அளவுகளை வளர்ந்திருக்குது. இலங்கை கம்பெனிகள் சேர்ந்து இயங்குவது இலங்கையோட ஏற்றுமதியை அது கூட்டும். அதே போல சீனாவும் மிகப்பெரிய நாடு. சீனாவுக்கும் அந்த ஏற்றுமதியை இலங்கை செய்யணும், எல்லா நாட்டுக்கும் செய்யணும். அமெரிக்காவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் ஜப்பான்ல இருந்தும் இலங்கைக்கு முதலீடு வராத பட்சத்துல நான் சொன்ன அந்நிய செலாவணி பிரச்சனையிலிருந்து இலங்கை விடுபட இயலாது. ஆகவே இலங்கை ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டுமா இருந்தால் NBP JVP என்பது அவருடைய கொள்கையா இருக்கலாம். இன்று அவர் இலங்கை ஜனாதிபதி
தாராளமய கொள்கையை கொண்ட நாடு. இந்த மக்கள் தாராளமயத்தான் விரும்புவார்கள். ஒரு காலமும் இடதுசாரி தத்துவத்துக்கு போக மாட்டார்கள். அவர்கள் அப்ப இருந்த கொள்கை வேற இருக்கலாம். இப்பொழுது ஜனாதிபதி மாளிகைக்கு போன பிறகு அவருடன் நெருக்கமாக கொள்கை வகுப்பாளர் இருக்கிறார்கள். அவர்கள் ஜேவிபியா இருந்த காலத்தில், என்பிபியா இருந்த காலத்தில் கொள்கை வகுப்பாளர் அவருடன் இருக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவை பற்றி முதல் கூறியது வேற, வெள்ள மாளிகைக்குள்ள போன பிறகு கூறியது வேற. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி கொள்கை வகுப்பாளரால் சூழப்பட்டிருக்கிறார். அவர் அந்த இவ்வளவு காலம் இலங்கை வந்த திசையை மாற்ற முடியாது. அது மாற்றினால் அந்த கட்சிக்கு அது அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் சர்வதேச ஒப்பந்தங்கள் என்பது இலங்கையை பொறுத்தவரையில் அத்தியாவசியமான ஒன்றாக அந்நிய செலாவணி விவகாரத்தில் இருக்கின்றது என்று. அமெரிக்காவை பொறுத்தவரையில் தேக்க நிலையில் இருக்கக்கூடியது சோபா, எம்சிசி ஒப்பந்தம். அதே போன்று பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. ஜப்பானினுடைய ரயில்வே ஒப்பந்தம் கூட இன்று நிலுவையில் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கையில் எந்த ஒப்பந்தங்களும் பேசப்படுகின்றன, ஆனால் முன்னகர்வதற்கான அங்கிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இடம் கொடுப்பதாக தெரியவில்லை. இப்போது நான் குறிப்பிட்ட விடயங்களில் இலங்கை அரசு ஒரு நெகிழ்வுத்தன்மையை இன்று வரைக்கும் காட்டவில்லை, காட்டப்போவதற்கான வாய்ப்புகளும் தென்படவில்லை என்றால் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகுது? அந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதற்கு என்னென்ன திட்டங்களை, இவ்வளவு காலம் இல்லாத ஒரு திட்டத்தை வைக்க போகுது இந்த அரசாங்கம் என்பது மிக முக்கியமானது. நான் ஆரம்பத்தில் கூறியது போல எங்களுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் தேவை. என்ற இலங்கையில சேமிப்பு குறைவா இருக்கின்றது, முதலீடு குறைவா இருக்கின்றது. ஒரு வீதியை அமைப்பதா இருந்தாலும் வெளிநாடு தேவை, ஒரு ரயில்வே லைன் அமைப்பதாலும் வெளிநாடு தேவை, துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதாலும் வெளிநாடு தேவை. ஏன்னா இலங்கையிட்ட வளம் இல்லை. ஏன்னா 4 பில்லியன் 5-6 பில்லியன் இருப்பை வைத்துக்கொண்டு, டாலரை வைத்துக்கொண்டு இலங்கையால தானாகவே செய்ய முடியாத கட்டத்தில் இலங்கை இருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரி இலங்கை பொருளாதாரம் வளரவில்லை. அப்ப இந்த இடத்துல எந்த முதலீடு என்றாலும் எங்களுக்கு வெளிநாடு தேவைப்படுது. உற்பத்திகள் மிகப்பெரிய அளவில் பன்முகப்படுத்தப்படல, ஏற்றுமதி பன்முகப்படுத்தப்படல, ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பன்முகப்படுத்தப்படல. 76 வருஷத்துல இது நடக்கல. தாய்லாந்து மிக குறுகிய காலத்துல செய்தது, வியட்நாம் மிக குறுகிய காலத்துல செய்தது. இந்த மாற்றங்களை தாய்லாந்து செய்தது போல, வியட்நாம் செய்தது போல இலங்கை செய்ய வேண்டுமா இருந்தால், அவர்களுக்கு ஒரே ஒரு சாதகமான அம்சம் என்ன இருக்குன்னு சொன்னால், உறுதியான அரசாங்கம், 3/2 பெரும்பான்மை உள்ள அரசாங்கம் இருக்கின்றது. அதை அவர்கள் பயன்படுத்தி சட்டங்களை கொண்டு வருவார்கள் என்றால் அது இலகுவாக செய்யலாம். ஆனால் இவர்கள் வெளிநாடுகள் விரும்பும், உலகம் விரும்பும் தனியார் மயத்துக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால், ஜனாதிபதி வந்த உடனே சொல்லிவிட்டார், ஸ்ரீலங்கனையாரை நாங்கள் தனியார் மயப்படுத்த மாட்டோம். அதை பொருளியலாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. என்று சொன்னால் 49,000 மில்லியன் ரூபாயை அந்த நிறுவனம் நட்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அரசு நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த விமான சேவை என்பது தனியார்கள் ஆதிக்கம் செலுத்துவது. இந்தியா கூட, மிகப்பெரிய நாடான இந்தியா கூட ஏர் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாமல், லாபம் உழைக்க முடியாததான் டாடா கம்பெனிகிட்ட கொடுத்து விட்டது. ஆகவே இவ்வாறு நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை இந்த நட்டத்தை குறைத்து பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வருவது எப்படி? அல்லது ஒவ்வொரு விமானமும் ஸ்ரீலங்கனையார் மேலெழும்பும் போது இலங்கை மக்களுடைய வயிற்றில் அடிபடுகின்றது. ஆகவே நட்டத்தை குறைப்பது எப்படி? லாபம் அடையாமல் இருக்கிறது அடுத்த கட்டம். நட்டத்தை குறைப்பது எப்படி? லாபகரமாக மாற்றுவது எப்படி? இதை செய்யாவிட்டால் அரசாங்கம் இந்த தனியார் மயப்படுத்தலுக்கு போக வேண்டும். அது அவர்கள் இவ்வளவு காலமும் கூறிய கொள்கைக்கு எதிரானதாக அவர்கள் பார்க்கக்கூடும். ஆகவே அது ஒரு சிக்கல், அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு காலமும் அந்த கொள்கை தனியார் மயத்துக்கு எதிரானது. இப்பொழுது தனியார் மயத்தை செய்ய வழிகிட்டால் அது தங்களுடைய நீண்டகால கொள்கைக்கு என்ன நடக்கும் என்ற இக்கட்டான நிலையில் அரசாங்கம் இருப்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் அதற்கு ஒரு முடிவு காணாமல் இலங்கை பொருளாதாரத்தை அடுத்தது கொண்டு போக இயலாது. என்றால் இந்த தாராளமயமாக 77ஆம் ஆண்டு வந்து பல்வேறுபட்ட இலங்கை நிறுவனங்கள் எல்லாம் தனியார்மயப்படுத்தப்பட்டு விட்டன. போக்குவரத்தா இருக்கலாம், தொலைத்தொடர்பா இருக்கலாம், தனியார்மயப்படுத்தல் ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அரசாங்கத்துறை நிறுவனங்கள் வங்கிகளை தவிர ஏனைய அவ்வளவும் மிகப்பெரிய நட்டத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. IMF சொல்லும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைப்பது வருமானத்தை அதிகரித்தால் மட்டும் போதாது. அதுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். மக்களை கசக்கி பிழிந்தால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதனாலதான் முன்னாள் பிரதமர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 3 முறை தோல்வி அடைந்தார். நீங்கள் வரிகளை மட்டும் பார்க்கக்கூடாது, செலவை குறைக்க வேண்டும். செலவை குறைப்பதில் இந்த நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்கள் மிக பிரதானமானவை. இந்த விடயத்துக்கு அரசாங்கம் முடிவு காணாமல் இலங்கை பொருளாதாரத்தை மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்க முடியாது. இதை அரசாங்கம் எவ்வாறு? ஏன்னா அவர்கள் ஒரு பொறியில் தான் சிக்கியிருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். அவருடைய நீண்டகால கொள்கைக்கு எதிரான விஷயத்தை, உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை, உலகத்தில் மிகப்பெரிய முக்கியமான துறையா இருக்கிற தனியார் துறையை நோக்கி நகர்வதில்
அரசாங்கத்துக்கு சங்கடங்கள் இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் அதுக்கு செல்ல வேண்டும் என்று பல பொருளாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் காலம் பதில் சொல்ல போகின்றது. இந்த வரப்போகும் வரவு செலவு திட்டமும் அதுக்கு பதில் கொடுக்க போகின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த வரவு செலவு திட்டம் என்பது இலங்கை மக்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துகின்றதோ அதே அளவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் சர்வதேச நாணய நிதியம் IMF-ஐயும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் இது அமைய வேண்டும் என்பது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மிக சிக்கலான கேள்வி, சிக்கலான நிலைமையும் கூட. உங்களுக்கு தெரியும், ஜே.ஆர். ஜெயவர்தன ஒரு மிக பலவீனமான பொருளாதாரத்தை பெற்றார் 77ஆம் ஆண்டு. பசி, பட்டினி, வறுமை, வேலையின்மையெல்லாம் தலைவிரித்தாடியது. ஆனால் அவர் தாராளமயத்தை அறிமுகப்படுத்த உடனேயே வெளிநாட்டு நிறுவனங்கள் வரத் தொடங்கின, வெளிநாடுகள் வந்தன, முதலீடு செய்தன, மிகப்பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தினார். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்று இந்த ஜனாதிபதிக்கு காணப்படவில்லை. ஏனென்று சொன்னால் IMF-விட பொறிமுறைக்குள்ள இலங்கை இருக்கின்றது. உலக நிலைமை இப்பொழுது இலங்கைக்கு சாதகமாக இல்லை. யுத்த நிலைமை இருக்கின்றது. 77ஆம் ஆண்டு இந்தியா, சீனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா எல்லா நாடுகளும் மூடப்பட்ட பொருளாதார கொள்கை. இலங்கை திறந்தவுடன் மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. ஆகவே ஒரு 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 வரலாற்றில் மோசமான நெருக்கடியை உள்ள பொருளாதாரத்தை அவர் பெற்றிருக்கின்றார். IMF-ல இருந்து வெளியே அவர் ஆரம்பத்தில் கதைச்சாலும், பேசினாலும், விமர்சித்தாலும் இன்றைக்கு IMF பொறியிலிருந்து இலகுவாக வெளிச்செல்ல முடியாமல் இருப்பதற்கு ஒரு உதாரணம், வரிகளை, அரச ஊழியர்கள் மீதான வரிகளை குறைத்துவிட்டு அவர்கள் வித்ஹோல்டிங் டேக்ஸ், பிடித்து வைத்தல் வரியை 5% 10% அதிகரித்தது. காரணம் என்னன்னு சொன்னால் IMF கூறிவிட்டது, நீங்கள் வரிக்கு உள்ளே சில சீராக்கங்களை செய்யுங்கள், ஆனால் நாங்கள் விதித்த எல்லை நீங்கள் படிப்படியாக 11, 13, 15க்கு போக வேண்டும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக நீங்கள் 25ஆம் ஆண்டுல எல்லாம் கடுமையாக அதிகரிக்க வேண்டும். அதுல கை வைக்க வேணாம், உள்ளே நீங்கள் மாற்றங்களை செய்யுங்கள். அதன் விளைவுதான் அந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் 5% 10% அதிகரிக்கப்படும். இப்பொழுது நீங்க புரிந்து கொள்வீர்கள், வெளியிலிருந்து விமர்சனம் வேற அரசாங்கத்துக்குள்ள வந்தவுடன் அவர்கள் அந்த IMF வரைச்சட்ட பிரேம்வொர்க்குள்ள இருந்து வெளியே போக இல்லாம அரசாங்கம் இருக்குது. அதற்கு போக வேண்டுமா இருந்தால் மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இலங்கையோட கையிருப்பு கூடுமா இருந்தால் இலங்கை இலகுவாக கடனை திருப்பி கொடுக்கும். IMF உதவி தேவையில்லை. உடனடியாகவே IMF இருந்து வெளியேறலாம். ஆனால் அதுக்குரிய பொருளாதார நிலைமை செலவை குறைத்து வருமானத்தை உள்நாட்டிலையும் அதிகரித்து வெளிநாட்டிலிருந்து ஏராளமான அந்நிய செலாவணியை கொண்டு வர்ற நிலைமை ஏற்பட்டால் எங்களுக்கு IMF தேவையில்லை. ஆனால் அப்படி செய்யாவிட்டால் IMF பொறிமுறையிலிருந்து இலகுவாக வெளியேற முடியாது. அந்த நேரத்தில் வரவு செலவு திட்டத்தில் மக்கள் பெரும்பாலான விடயங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று, அரசு ஊழியர்கள் சம்பளத்தை எதிர்பார்க்கிறார்கள். 15 லட்சம் பேர் சம்பளத்தை, அதுவும் சாதாரண தொகை இல்லை, 10,000, 15,000, 20,000 வரைக்கும் எதிர்பார்க்கிறார்கள். அதை அரசாங்கம் எவ்வாறு செய்ய போகின்றது? 15,000 பேர் அரசு ஊழியர் என்றால் இன்னொரு 15 லட்சம், 16 லட்சம் பேர் தனியார் துறை. அவர்களுக்கு என்ன தீர்வு? என்றால் அரசாங்கம் அரச ஊழியர்களுக்கு மட்டும் 15 லட்சம் பேருக்கு சம்பள அறிவிப்பு கொடுத்தால் 16 லட்சம் தனியார் ஊழியர்கள் நிலைமை என்ன? அதை விட இன்னொரு 50 லட்சம் பேர் தொழில்துறையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன? ஆக எல்லோருக்கும் எவ்வாறு அரசாங்கம் தீர்வை கொடுக்க போகின்றது? அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அதே மாதிரி பொருட்களை தங்கு தடையின்றி தனியார்களூடாக வழங்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. திடீரென சில மாற்றங்களை செய்ய முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே இலகுவான பாதை இல்லை, அரசாங்கத்துக்கு இருப்பது கடினமான பாதை தான். நான் மீண்டும் அதே வினாவினை கேட்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம் பேராசிரியர் அவர்களே. இப்போது இருக்கக்கூடிய சவால், இவர்கள் கூறிய விடயம், நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் IMF-உடன் இந்த விடயங்கள் தொடர்பில் திருத்தங்களை மேற்கொள்வோம், திருத்தங்களுக்கு உட்பட்டே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் என்று. திருத்தங்கள் அவர்கள் முறையாக மேற்கொண்டார்களா என்று வெளிப்படைத்தன்மையான எந்த ஒரு தரவுகளும் ஆதாரங்களும் இன்று வரைக்கும் அவர்கள் தரப்பில் வெளிப்படுத்தவில்லை. இன்று வரவு செலவு திட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். நீங்கள் கூறிய அத்தனை விடயத்துக்கும் சர்வதேச நாணய நிதியம் கடுமையான எதிர்ப்பை வெளியிடுகின்றது. சம்பள அதிகரிப்பாக இருக்கலாம், புதிய ஊழியர்கள் இணைப்பாக இருக்கலாம், அல்லது மேலதிக கொடுப்பனவுகளாக இருக்கலாம். இத்தனைக்கும் IMF தன்னுடைய கடுமையான நிபந்தனைகளோடு இருக்கின்றது. 2 பிடிகளோடு அரசாங்கம் எப்படி மோதி வெற்றி கொள்வது? சர்வதேச நாணய நிதியம் கடுமையான நிபந்தனைகளோடு இருக்கிறது. ஆனால் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் அவற்றை செய்தியாக வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரித்து விட்டது. மக்களை சமாளிப்பதா, சர்வதேச நாணய நிதியத்தை சமாளிப்பதா, அரசாங்கத்தை காப்பாற்றுவதா? மிக முக்கியமான கேள்வி. உங்களுக்கு தெரியும், சர்வதேச நாணய நிதியம் இந்த இலக்கங்களுடன் விளையாடுகின்றது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை இந்த விதத்துக்கு குறையுங்கள், அரச வருமானத்தை இந்த விதத்துக்கு அதிகரியுங்கள், கடனை இந்த விதத்துக்கு குறையுங்கள் என்று. ஆனால் எங்களுக்கு தேவை ஸ்ட்ராட்டஜி, தந்திரோபாயம். அதே மாதிரி சர்வதேச நாணய நிதியம் இலங்கை பொருளாதாரத்தின் குணங்குறிகளை பற்றி பேசுகின்றது, சிம்டம்.
வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்கின்றது, கடன் அதிகமாக இருக்கின்றது, அந்நிய செலாவணி குறைவாக இருக்கின்றது, ஏற்றுமதி குறைவு, இறக்குமதி அதிகம் என்பது போன்ற விடயங்களை நாங்கள் இந்த குணங்குறிகளை பற்றி பேச இயலாது. காய்ச்சல் ஒருத்தருக்கு இருக்குது, தலையடி இருக்கிற என்று சொல்லிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த காய்ச்சல் ஏன் வந்தது, தலையடி ஏன் வந்தது, காரணங்களை அறிய வேண்டும். ஏன் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, ஏன் கடன் இலங்கை பட்டது, அந்த காரணங்களுக்கு தீர்வு, அந்த காரணங்களுக்குரிய விட இலங்கையிலிருந்து தான் வர வேணும். அது IMF கொடுக்க இயலாது. கானா என்ற ஒரு நாடு IMF-உடன் மிக பலமாக மோதி அல்லது வாதத்தில் ஈடுபட்டு சில மாற்றங்களை செய்தது உண்மை. இந்த ஜனாதிபதி மட்டுமல்ல, சஜித் பிரேமதாச அவர்களும் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் IMF-இலிருந்து வெளியேறுவோம் என்று அல்ல, ஆனால் நாங்கள் அவர்களுடன் கதைச்சு மாற்றங்களை செய்வோம் என்று 2 பேரும் சொன்னார்கள். ஆனால் அந்த மாற்றம் எவ்வளவு தூரம் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது சிக்கலுக்குரியது. கானாவின் அனுபவத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த அரசாங்கத்துக்குரிய மிகப்பெரிய சாதனை என்னென்று சொன்னால், அவர்கள் ஜனாதிபதி இதை சொல்லும் போது IMF மறுதளிக்கலாம் என்றால், கடந்த ஜனாதிபதி மீது மக்களுக்கு ஏற்பட்ட கோபம், வரிச்சுமை அதிகரித்தது, அது இந்த அரசாங்கத்தின் மீதும் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வாக்குறுதி கொடுத்தது போல எங்களுக்கு அந்த ஆணை இருக்கின்றது, சில மாற்றங்களை செய்ய வேண்டும், உங்களுடைய நிபந்தனைகளுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும். அந்த விஷயத்துல அரசாங்கம் வெற்றி பெறுமாக இருந்தால் மக்களுடைய சுமையை குறைத்து பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வரலாம். என்றால் இவ்வளவு காலம் தவறு நடந்தது உண்மை. கடன்களை பெற்று லாபம் தராத முதலீடுகளை செய்யப்பட்ட கடந்த காலத்தில் செய்யப்பட்டதுக்கு இப்பொழுது அரசாங்கம் பதிலளிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் பொறுப்பு சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது உண்மை. ஆனால் IMF-உடைய இறுக்கமான பிடி இலங்கை மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடும், சுமையையும் கூட ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனை இலங்கை அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது, அதற்குரிய தீர்வும் இலங்கையிலிருந்து தான் வர வேண்டும். அதற்கு இலங்கை அரசாங்கம் எவ்வாறான முன்மொழிவுகளை வழங்கப் போகின்றது என்றால், உங்களுக்கு தெரியும், வரிய கூட்டி ஆயிடுச்சு. தொழிற்சார் நிபுணர்கள் பல நாட்டை விட்டு வெளியேறினார்கள். வைத்தியர்கள், IT விற்பனர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள்லாம். இதுக்கு IMF-விட பதில் என்ன? ஏன்னா மேலை நாடுகளில் வரி காரணமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஓடுவதில்லை யாரும். சுவிட்சர்லாந்திலிருந்து ஜெர்மனிக்கு யாரும் போவதில்லை. ஆனால் இலங்கையிலிருந்து போகிறார்கள். இவர் எங்கே போகிறார்கள்? மேலை நாடுக்கு போகிறார்கள். ஆகவே இலங்கை மக்களுக்கு கோபம் இருக்கின்றது. வரிகளை கடுமையாக மக்கள் மீது சுமத்தினால் மக்களுக்கு வறுமை கூடும், போஷாக்கின்மை கூடும், தொழிற்சார் நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறினால், வைத்தியசாலைகள்லாம் மூடப்பட்டால் நிலைமை என்னவாகும் என்பது. ஆகவே IMF சொல்லும் எல்லா விடயங்களையும் இலங்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எங்களோட பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்குது, அது நீண்டகால பிரச்சனை, அதற்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும். IMF சொல்லுவது சரி, ஆனால் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டா செய்ய இயலாது. சவுத் ஏசியா, தென் ஆசியாவிலே அந்த டயக்னோஸ்டிக் ப்ரோசஸ் என்று சொல்லுவோம், பொருளாதார டயக்னோஸ்டிக் ப்ரோசஸுக்குள்ள போன ஒரே ஒரு நாடு ஸ்ரீலங்கா. அதாவது எங்களோட மனிதர்கள் உடம்புல எவ்வகையான பாதிப்புகள் இருக்கு என்று அறிவது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் எந்த வகையான சிக்கல் இருக்கு என்பது IMF அதை சந்தோஷமா சொல்லுகின்றது. அது சந்தோஷமான விடயம் இல்லை. ஆகவே இலங்கைக்கு தேவை உதவி அல்ல, முதலீடுகள். ஆகவே IMF-ஐ கவனமாக கையாண்டு இலங்கை பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை உறுதிநிலையை கொண்டு அதற்கு தயார் நிலையில் இலங்கை அரசு இருப்பதாக எந்த ஒரு அறிகுறிகளும் தென்படவில்லை. இலங்கை அரசாங்கம் இப்போதும் அதாவது எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு எப்படி அரசுகளை விமர்சித்தார்களோ, இப்போது ஆளுங்கட்சியாகி எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்களை விமர்சிக்கின்றார்கள். இப்போது அனுர அரசானது ஆளுங்கட்சியான ஒரு எதிர்க்கட்சி. அரசு அதிகாரிகள் பிழை செய்கின்றார்கள், அந்த அமைச்சர் பிழை செய்கிறார், இங்கு பிழை நடக்கின்றது, அப்படி நடக்கிற, இதை கூறுவதற்காக மக்கள் இவர்களை பெரும்பான்மையோடு அரசாக தெரிவித்தார்கள். நீங்கள் கூறுவது போன்று இன்று முதலீடுகளை ஊக்குவிப்பது தொடர்பில் இன்று 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தூதுவர்களை கூட இன்னும் நியமிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால், இவர்களுடைய அரசியல் ஒரு அஸ்தமனத்தை நோக்கி நகர்வது போன்று உங்களுக்கு தென்படவில்லையா? அவர்களுக்கு புதியவர்கள், காலம் கொடுக்க வேண்டும், கால அவகாசம் வேண்டும், அவர்களால் எதனையும் செய்ய முடியாது என்றெல்லாம் கூறுவது ஒரு பொருட்டாக இருக்கட்டும். திருமணம் முடித்தால் அதற்குரிய அத்தனை குணாதிசயங்களையும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவரிடமும் ஏற்பட வேண்டும். அவர்கள் 2 வருடங்களாயும் புதிய திருமண தம்பதிகள் என்று கூறிக்கொண்டிருந்தால் அந்த சமூகம் அவர்களை மதிக்குமா? அஸ்தமனம் என்ற வார்த்தைகளை நான் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது, ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர் ஒரு தெளிவான பார்வையை கொண்டிருக்கின்றார் என்று உண்டு. அது ஒரு சாதகமான விஷயம். அடுத்தது அரசாங்க மட்டத்தில், அமைச்சரவை மட்டத்தில் ஊழல்கள் விஷயம் என்ன என்று வந்து அது பூஜ்ஜியத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது என்று தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அது சிக்கலாகவும் இருக்கின்றது. அப்ப இந்த விஷயம் நல்ல விஷயம், ஆனால் அது போதாது. இப்ப ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை ஊழல் இல்லை, ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது போக வேண்டும்.
என்றால் ஊழல் என்பது அங்க மட்டுமல்ல, அதிகாரிகள் மட்டத்தில், இறக்குமதியாளர்கள் மத்தியில் எல்லா இடத்தையும் அந்த ஊழல்கள் பரவித்தான் காணப்பட்டது. ஆகவே ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா மக்களுக்கும் தெரியும், சில விஷயங்கள்ல வரையறை இருக்குது, சில விஷயங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் கோவப்படுவதும் நியாயம் இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஜனாதிபதி செயற்படவில்லை, இவர்தான் இதுக்கு பொறுப்பு என்று சொன்னால் தான் அந்த பிரச்சனை வரும். ஜனாதிபதிக்கு சில வரையறைகள் இருக்குன்னு மக்கள் உணர்ந்து கொண்டால், நான் நினைக்கவில்லை, மக்களை சொல்லுகிறேன், மக்கள் மிகப்பெரிய சிக்கலை அரசாங்கத்துக்கு கொடுப்பார்கள் என்று. உங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றில் ஒரே ஒரு தரம் தான் அரசியல் தலைவர் பதவி இழந்து ஓட வேண்டிய தேவை ஏற்பட்டது, ஒரே ஒரு தடவை. என்றால் மக்கள் எல்லோருக்கும் தெரிந்தது அவருடைய தவறால் தான் அது ஏற்பட்டது என்று. சிறிமாமையார் காலத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது, ஜெயார்ஜியாவத்தின காலத்தில் ஏற்பட்டது. அப்பெல்லாம் இராணுவம், போலீசார் எல்லாம் அரசாங்கத்துடன் இருந்தார்கள். அப்படி இருக்கும் வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்தை கவிழ்க்க இயலாது. அது 2022 மாற்றம், இலங்கை வரலாற்றிலே மாற்றப்படுது. ஏன்னா மக்கள் எல்லோருக்கும் தெரிந்தது அரசாங்கத்தெல்லாம் பிழைன்னு சொல்லி. ஆனால் அந்த நிலைமை வராத வரைக்கும் அரசாங்கத்துக்கு எந்த சிக்கலும் வராது. நீங்கள் சொல்லுவது போல அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்துக்கு முக்கியம், மிக வேகமாக செயற்பட வேண்டும், காலந்தாமதம் செய்யக்கூடாது. சில வரையறைகள் அவர்களுக்கு இருக்குது, அதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் நீண்ட காலத்துக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கலாது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் குறிப்பிட்ட அரசு ஊழியர்கள் மக்கள் தொடர்பில் மிக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தில் அவற்றை நிறைவேற்றுவதில் சர்வதேச நாணய நிதியம் தடைகள் அல்லது அவைகள் தொடர்பில் கடுமையான நிபந்தனைகளை விதிக்குமாக இருந்தால், இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து வெளியேறுவதை பற்றி யோசிக்குமா, அல்லது சர்வதேச நாணய நிதியத்தை அனுசரித்து கொண்டு செல்வதற்கு என்னென்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதை பற்றி யோசிக்குமா? இதுல வெளியேறுவது என்பதற்கு உரிய பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தோட வரமுறைக்குள்ள நின்று மிகப்பெரிய விஷயங்களை செய்யலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். சொன்னால் அரசாங்கத்து பக்கத்தில் நிறைய செலவினங்கள், வீண் விரயங்கள் எல்லாம் குறைக்கப்படுவது வெளியே தெரிகின்றது. மற்ற அரசு நிறுவனங்களில் ஏற்படுற நட்டங்கள் குறைக்கப்பட்டால் செலவு பக்கத்தில் அரசாங்கத்துக்கு இலகுவாக சம்பளங்களை அதிகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே நேரம் இப்பொழுது பெருமளவுக்கு வரியெல்லாம் சுங்கத்தில் மிகப்பெரிய அளவுக்கு 1500 பில்லியனை தாண்டி விட்டதாக செய்திகள் வருகின்றன. மிகப்பெரிய அளவுக்கு வரி வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏதோ நடக்கின்றது, ஒரு சாதகமான விஷயம் நடக்கின்றது என்பது தெளிவாக இருக்கின்றது. ஆகவே வருமானமும் அதிகரித்து செலவையும் அரசாங்கம் ஒரு அளவுக்கு செய்தால் IMF அதை எதிர்க்க இயலாது. பிரேமதாசா ஒரே ஒரு விஷயத்தை நான் கூறுகிறேன், IMF சொன்னது, நீங்க அரச ஊழியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நீங்கள் அந்த எண்ணிக்கையை குறையுங்கள் என்று. அவர் சொன்னார், செய்கிறேன் என்று உடனே அறிவித்தார். விருப்பத்துடன் நீங்க ஓய்வு பெற்று செல்லவழியாக செல்லுங்கள், விருப்பத்துடன், நான் வெளியேற்றவில்லை, நீங்கள் விருப்பத்துடன் உங்களுக்கு பென்ஷன் தருகிறேன். பலர் வெளியேறினார்கள். இன்னொரு விஷயத்தை செய்தார், ஜனசவிய டீச்சிங் என்று 1000 ரூபாய் சம்பளத்துடன் உணவு முத்திரை, ஜனசவிய முத்திரை வைத்திருந்தவர்களுக்கு 100 புள்ளி கொடுத்தது. 4 சித்திகளை பெற்றவர்களுக்கும் 100 புள்ளி கொடுக்கப்பட்டது. IMF-இடம் அவர் சொன்ன காரணம், வறுமைக்காக இதை செய்கிறேன். IMF-ஆல ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு அல்ல, வறுமை ஒழிப்பு. ஏஎல் பரீட்சையில 4 எடுத்தவருக்கும் 25 தான் 100 புள்ளி, உணவு முத்திரை வைத்திருந்தாலும் 100 புள்ளி, 1000 ரூபாய் சம்பளம். என்னுடைய நண்பர்களும் அந்த காலத்தில் அந்த சேவையில் இணைந்து கொண்டார்கள், 1000 ரூபாய் சம்பளத்துக்கு. ஆகவே அவர் வெற்றிகரமாக IMF-ஐ கையாண்டார். அதே போல இந்த அரசாங்கமும் வருமானத்தை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம், சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. IMF சொல்லுகின்றது, வறிய மக்களை பாதுகாருங்கள், 184 பில்லியனை அதுக்கு ஒதுக்குங்கள் என்று IMF சொல்லுகின்றது. ஆகவே IMF சொல்லவில்லை நீங்கள் எதுவும் செய்ய வேணாமல், வரையறைக்குள்ள நின்று செயற்படுங்கள் என்றுதான் IMF சொல்லுகின்றது. அதை செய்யலாம், அதுக்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியாயின் 2025 ஆண்டு என்பது அனுர மிகவும் நுட்பமான பெரும் பாய்ச்சல் ஒன்றுக்கு தயாராவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி செயற்படுவதாகத்தான் எனக்கு உள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் செயற்படுவதாகத்தான் எனக்கு தகவல் இருக்குது. ஆனா அது எப்போ உறுதிப்படுத்தப்படும் சொன்னா வரவு செலவு திட்டத்தில் தான் அது உறுதிப்படுத்தப்படும். மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு அவர் எவ்வாறு தயாராகிறார், அவர்களுடைய கட்சி கொள்கையிலிருந்தும் இந்த தனியார் மயத்துக்கு எதிரானது, வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளே கொண்டு வர எதிரான நிலையிலிருந்து விடுபட்டு அவர்கள் யதார்த்தத்துக்கு திரும்புவார்களாக இருந்தால் அது பாய்ச்சல் தான். மற்றது இன்றைக்கு நான் அவருடைய பேச்சை பார்த்துவிட்டு தான் வந்துக்கிறேன். கிளீன் ஸ்ரீலங்காவில் அவர் ஆற்றிய உரை மிக கவனமாக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது வெறுமனே சூழலோட மட்டுமில்லை, அனைவருடைய செயற்பாடுகளையும் நெஞ்சில் இருக்கிற அழுக்குகளை கூட கிளீன் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் அவர் குறிப்பிட்டார், அவர் அந்த உரையிலே குறிப்பிட்டார்,
சிங்களம், தமிழ், ஆங்கிலம் என்ற அந்த தமிழ், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசகர்ம மொழியில் தமிழ், சிங்களம் ஆகியவற்றையும் குறிப்பிட்டார். ஆனால் அவர் அந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் தமிழ் பேசக்கூடிய யாரும் ஒருவரை கூட உள்வாங்காமை, இன்னுமா பேராசிரியர் அவர்களே நீங்கள் இந்த அனுர அரசை அல்லது அனுரகுமாரவை ஒரு சுத்தவாளி என்று நம்புகிறீர்கள்? நான் கூறவில்லை, அது கூறவும் முடியாது. ஊடகவியலாளர் என்ற ரீதியில் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவையில் அரசாங்கம் இருக்கின்றது, எல்லோரும் இருக்கின்றது. நானும் அதற்கு ஆதரவு கொடுக்கல, அது சரி என்று சொல்லலாது. ஆனால் இன்னொரு பரீட்சை ஒன்று இருக்கின்றது. அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒரு நிபுணர் குழு நாங்கள் அமைப்போம் என்று. அவ்வாறு செய்யும் போது அந்த நிபுணர் குழுவில் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் எந்த அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட போகிறார்கள் என்று. அதில் நீங்க சொல்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்றது போல தமிழர்கள், முஸ்லீம்கள் இல்லை என்று ஆகமாக இருந்தால் மாற்றம் இல்லை. 76 ஆண்டு கால இதில் ஏற்பட்ட விடயங்களில் பெரிய அளவு மாற்றம் இல்லை, தொடர்வதாக உங்களை போன்ற ஊடகவியலாளர் சொல்வது உண்மை என்று நாங்கள் ஏற்க வேண்டி வரும். எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அல்ல, மாறாக அந்த 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 மொழி சார்ந்து அல்லது அந்த இனம் சார்ந்து பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் இவை தொடர்பில் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு கடப்பாடும் அது தொடர்பான ஒரு கடமை உணர்வும் எங்களை போன்ற ஊடகத்திடம் இருக்கின்றது. உங்களை போன்றிருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களிடம் அந்த கேள்விகளை நாங்கள் முன்வைக்கின்ற போதுதான் அரசு தரப்பிலும் அவை உன்னிப்பாக அவதானிக்கப்படும். அதை நாங்கள் மறுதளிக்க இயலாது. என்று சொன்னால் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது எல்லா இடத்திலும் கிளீன் பண்ண வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஏன்னா இந்த 76 ஆண்டு காலத்தில் நிறைய அழுக்குகள் இருக்கின்றன, எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அதை எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு, குறிப்பாக ஜனாதிபதிக்கு இருக்குது. காலம் போய் சொல்ல போகின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பிறந்துள்ள புது வருடத்தில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட பொருளாதாரம், சமூகம், அரசியல் சார்ந்த கருத்துக்களை இன்முகத்தோடு எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இவ்வருடம் முழுவதும் நல்ல பணிகளோடு நீங்கள் பயணிக்க வேண்டும், அந்த பணிகளோடு நாங்களும் இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி கூறி மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.